வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, கொடுமையில் கொடுமை, இளமையில் வறுமை வரதான் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சின்ன வயசில் நமக்கு வறுமை வந்துடுச்சுன்னா நம்ம அதை கடந்து வந்துடுவோம், மறந்துடுவோம். அதே மாதிரி முதுமையில் போயிட்டு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வந்துடும், நமக்கு அனுபவம் கிடச்சிரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. இது ரெண்டுமே இல்லாமல் அந்த டீனேஜ் வயசில் நமக்கு வறுமை வருது பாருங்கள், அது நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே மறக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி அந்த கஷ்டம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். நாங்கள் கிராமத்தில் இருந்து தான் சென்னையில் செட்டில் ஆனோன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஊரில் இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப பெருசாக வசதி ஒன்றும் இல்லைனாலும் எங்கள் அப்பா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப வறுமையே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நாங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்தோம். வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரிசல்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் ஓகே நம்ம இதுக்கு மேலே படிக்க முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போனோம். வேலை நமக்கு முக்கியம், சம்பாத்தியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. மொத்தமாக எனக்கு 4 ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். அந்த 4 ட்ரெஸ்ஸில் 4 நாள் போட்டுன்னு போயிடுவேன். 5ஆவது நாள் போடுறதுக்கு எனக்கு ட்ரெஸ் இருக்காது. அது முதல் நாள் போட்டு போன ட்ரெஸ்ஸை நாங்கள் வாஷ் பண்ண அன்றைக்கி எப்போவுமே சரி போட்டு போன ட்ரெஸ்ஸை அன்றைக்கி நைட்டே வாஷ் பண்ணி காய வச்சுடுவோம். அந்த 5ஆவது நாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போவோம். அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போவோம். பீச்சுக்கு போக மாட்டோம், சினிமாவுக்கு போக மாட்டோம், பார்க்குக்கு போக மாட்டோம், கோவிலுக்கு போக மாட்டோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம், எங்கேயுமே போக மாட்டோம். வேலைக்கு போவோம், வேலையிலேருந்து வீட்டுக்கு வருவோம், வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி எங்களுக்கு வெளி உலகமே எங்களுக்கு தெரியாது. எனக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். அந்த 4 ட்ரெஸ்ஸுலேயும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு இருக்கும், எலி கடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் கூட அதில் இருக்கும். எலி கடிச்சதெல்லாம் தைக்கவும் முடியாது, எங்களுக்கு தைக்கிறதுக்கும் டைம் கிடையாது. அது என்ன பண்ணணும், பின் போட்டு குத்தின்னு போயிடுவோம் நாங்கள், அந்த எலி கடிச்சு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி பின் போட்டு குத்தின்னு போனோம்னா அப்படியே காற்றுல சில டைம் ட்ரெஸ்ஸு தூக்கும், இல்லை டாப்பு தூக்கணும், அந்த பின் போட்டுங்கிறது தெரியும் பேண்ட்டில் ஒரு டைமு. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அந்தமாரி ரொம்ப வறுமைனா என்ன சொல்கிறது, காசு இல்லாமல் வறுமை அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம். எங்கள் அம்மா போய்ட்டு நாங்கள் ஓரளவு சம்பாதிச்சுட்டு தான் இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நம்ம கிராமத்துலேருந்து ஊர்லேருந்து நம்ம இங்கே சென்னையில் செட்டில் ஆகியிருக்கோம். ஊரை விட்டு நம்ம ஊரை வந்திருக்கோம். அதுவும் 3 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க நமக்கு. அதனால் நம்ம சிக்கனமாக சேர்த்து வச்சு அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எவனா ஊரில் நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, நம்ம யாரும் நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. இங்கேருந்து சென்னைக்கு போனாங்க, அங்கே போய் பொண்ணுங்களை கட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க எங்கள் அம்மா. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு நான்வெஜ் கூட நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்களும் எங்களுக்கு நான்வெஜ் வேணும் நாங்களும் கேட்கவே மாட்டோம். எங்களுக்கு மீன் வேணும், கறி வேணும், முட்டை வேணும், எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவோம். இத்தனைக்கும் காலத்தால் எங்கள் அம்மா எழுந்து எங்கள் அம்மாவும் வேலைக்கு போவாங்க. அவங்க எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நாங்களே எழுந்து நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, துணி துவைச்சிட்டு, பாத்திரம் தேய்ச்சிட்டு சமையல் பண்ணுவோம். சமையல் விறகடுப்பில் தான் சமைக்கணும், கேஸும் கிடையாது, ஸ்டவ்வும் கிடையாது. ஏன்னா எண்ணெய் வாங்கி நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க முடியாது. கேஸும் அப்போ நாங்கள் வாங்கலை. விறகு அடுப்பில் தான் எங்கள் அம்மா விறகு வாங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. காலத்தால் எழுந்து விறகு அடுப்பில் தான் நாங்கள் சமைப்போம். சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் லஞ்ச் கட்டி எடுத்துட்டு நாங்கள் வேலைக்கு போவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்படுவோம். பியூட்டி பார்லருக்கு போக மாட்டோம், ஒரு பூ வாங்கி வைக்க மாட்டோம், ஒரு ஐப்ரோ பண்ண மாட்டோம், ஒரு செப்பலை புதுசு புதுசாக வாங்கி போட மாட்டோம். பழைய செப்பலாக இருக்கும், அறுந்து போயிருக்கும், அந்த செப்பலையே ஆணி அடித்து அதை போட்டுன்னு போவோம். நாங்களும் கேட்க மாட்டோம். சரி இதை நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் அப்போ ரொம்ப பயம் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் நாங்கள் சரி ஓகே நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலாம் அப்படின்றதுக்காக நாங்களும் அப்படியே விட்டுடுவோம், எதுவும் கேட்டுக்க மாட்டோம். ஏதாவது பர்த்டே வந்தால் ட்ரெஸ் கேட்போம்மா, பர்த்டே வருதுமா ட்ரெஸ் எடுத்து கொடுமான்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க, வருஷம் தான் பர்த்டே வருது, அது இல்லைனா அவங்களுக்கு வருஷம் எடுத்து கொடுக்கணுமா, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் சரி ஓகே நாங்களும் கேட்டுக்கவே மாட்டோம். நாங்கள் வேலைக்கு போகிற இடத்த பார்த்திங்கன்னா, எங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுன்னு வருவாங்க, நல்ல ஹேண்ட்பேக்காக எடுத்துகிட்டு வருவாங்க, நல்லா செப்பல் நல்லா போட்டுன்னு இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இவங்களும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இந்த வேலை நம்ம ட்ரெஸ் போட மாட்டோமா, இந்த வேலை நம்ம ட்ரெஸ் பண்ணின்னு வர மாட்டோமா அப்படின்ட்டு அவங்களாம்
அவங்களெல்லாம் பார்க்க அப்படியே ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் போட மாட்டோமா? இந்த மாதிரி பேக் வாங்க மாட்டோமா? இந்த மாதிரி செப்பல் வாங்க மாட்டோமா? அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால நான் போய் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாகிட்ட கேட்க மாட்டேன். நாங்கள் வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், எங்கள் சேலரியை அப்படியே கொண்டு போய் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துருவோம். ஒரு ரூபா கூட நாங்கள் எடுக்கவே மாட்டோம். அவங்களும் உங்களுக்கு செலவுக்கு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன செலவு இருக்குது? நடந்து போகிற தூரம் தான் எங்களோட ஆஃபீஸ் வேலை இருக்கும். அதனால் நடந்து போவோம், வருவோம். வீட்டுக்கு தேவையானது சமையல் வாங்கி போட்டுறாங்க, சமைச்சிடுறோம். அவ்வளோதான். அதை தாண்டி எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது இல்லையா? அதனால் நாங்களும் கேட்க மாட்டோம், அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். அதை வச்சு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். நாங்களும் இது வேணும், அது வேணும்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். என்னோடய ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐப்ரோ பண்ண வருவாளுங்க, பியூட்டி பார்லர் போவாங்க. சும்மா சிம்பிள் ஐப்ரோ பண்ணுறது வந்து எல்லோரும் நார்மலாக பண்ணுற ஒரு விஷயந்தான். இதுக்கு வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் நாங்கள் அதை கூட பண்ண மாட்டோம். அது எதுக்கு போகணும்? அது ஒரு 30 ரூபா 40 ரூபா ஆகும். எதுக்கு நம்ம வீண் செலவு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட போய் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்க, வாடி நான் காசு தரேன், நீ பண்ணிக்கொண்டு. வேண்டாம் வேணாம் வேணான்னு நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஒரு நெய் பாலிஷ் கூட நாங்கள் வாங்கி வச்சது கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் அந்த சண்டே ஆனால் நான்வெஜ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அதை கூட பண்ண மாட்டாங்க. என்ன இருக்குதோ காரக்குழம்போ, சாம்பாரோ, ரசமோ, கீரையோ என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் வேணும் நாங்கள் கேட்கவும் மாட்டோம். எப்போது செய்யும்போது சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதோட சினிமாவுக்கு கூட போக மாட்டோம். சினிமாவுக்கு வந்து எங்கள் சென்னைக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் சினிமாவுக்கே போயிருக்கோம். அதான் ஒரே ஒரு படத்துக்கு தான் எங்கள் அம்மா வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு கூட்டின்னு போனாங்க. எங்கள் ஃபேமிலி, எங்கள் சித்தி ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஏழுமலைன்னு ஒரு படம், அர்ஜுன் நடித்தது. அந்த படத்துக்கு தான் ஃபேமிலியோடு போனோம். போயிட்டு அந்த ஒரே ஒரு படம் தான் நாங்கள் சினிமாவும் போய் நாங்கள் பார்த்த படம். முதல் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கே நாங்கள் போனோம். இப்போவும் சரி, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி எனக்கு வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. ஆனால் இன்னை வரைக்கும் நான் சினிமாவுக்கு போனோம். ஒரு 3 சினிமாவுக்கு தான் நான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 படத்துக்கு தான் நான் போயிருப்பேன். நாங்கள் சினிமாவுக்கு போக மாட்டேன். அதே மாதிரி இல்லை, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்து எனக்கு பழகிடுச்சு இப்போவும் சரி, நான் பீச்சுக்கு போகிறது, வெளியில் பார்க்குக்கு போகிறது, அங்கே இங்கே போய் சுற்றுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளியில் போகணும் வரணும்னு அவர் ஆசைப்படுவார். நான் சொல்லிவிடுவேன், இல்லை வேண்டாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவேன். சரி, அவர் கூப்பிட்றாரு அப்படின்றதுக்காக நான் போயிட்டு வருவேன். எங்களுக்கு வந்து அது அப்படியே இருந்து பழகிடுச்சு. ஒரு கட்டத்தில் நாங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோம். நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அப்போவும் எங்களுக்கு வந்து அந்த ஆடம்பரமே வரல. இப்படி செலவு பண்ணணும், ட்ரெஸ் வாங்கணும், செப்பல் வாங்கணும், பார்லர் போகணும் அப்படின்னு நினைப்பே வரல. இப்போவும் நான் பார்லர் போக மாட்டேன். எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் நான் பார்லர் போனது கிடையாது, மேக்கப் போட்டது கிடையாது. எங்களுக்கு வந்து அப்படியே பழகிடுச்சு. எங்களை வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த அந்த நான் கஷ்டப்பட்ட அந்த நாட்கள் மட்டும் எங்களால் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு சாமியார் மாதிரி நாங்கள் அந்த வயசில் நாங்கள் இருந்தோம். எதையுமே அனுபவிக்காத ஒரு சாமியார் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்தோம் நாங்கள். அது வந்து எத்தனை வயசானாலும் சரி, எத்தனை வருஷங்களானாலும் சரி, அதை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.